सब्सक्राइब करो guys. जाओ जल्दी. Hello guys, welcome back to the channel. This is SW and we are back with another episode of Tamizhi series, and this is the 6th episode. It is titled as Evolution of Tamizhi, and if you notice on the screen right now, you will be able to find a difference. We don't have AB today joining us. There's a reason for that. Apart from reactions, AB does take care of studio schedules and editing and other part of the stuff. So in the last couple of videos, if you notice, AB have been really struggling hard because she was really exhausted. AB will be joining us after a couple of days once she feels better, and then we can take forward the reactions as usual. But for now, let's go ahead and watch this Hip Hop Tamila's Tamizhi episode 6, and we also know that there's a new song of Hip Hop Tamila that has been released. So the reason why we are holding on to that is because AB and we want to do it together. So that's exactly why it's a delay. So I hope that you will be very supportive in this situation. So without any further ado, let's jump into it. Evolution of Tamizhi. 3, 2, 1. Here we go. தமிழ் மொழியோட பண்டைய எழுத்து வடிவமா குறியீடுகளும் அதுக்கு பின்னாடி தமிழ் பிராமின்னு அழைக்கப்படுற தமிழ் எழுத்துக்களும் இருந்திருக்கு. ஆனா இந்த தமிழ் எழுத்துக்கள் எப்படி வடிவமாற்றம் அடைஞ்சு நாம இன்னைக்கு எழுதுற எழுத்துக்களா உருமாறுச்சு அப்படின்னு பார்க்கும்போது பின்னணியில 2000 ஆண்டுகால வரலாறு பல்வேறு முக்கிய வரலாற்று நிகழ்வுகளும் அடங்கியிருக்கு. வாருங்கள் பயணிப்போம் தமிழி. Let's continue. Every time நாம ஓலைகளை அதிகமா எழுத பயன்படுத்த ஆரம்பிச்சதுதான் தமிழ் எழுத்துக்களோட வடிவத்துல மாற்றத்தை ஏற்படுத்த துவங்கி இருக்கும்னு அறிஞர்கள் சிலர் கருதுறாங்க. ஓலையில் எழுதுகிற போதும் வேகமாக ஆணியை கொண்டு எழுதுவாங்க. அந்த ஆணியை கொண்டு எழுதும்போது அந்த எழுத்து சாதாரணமாக நேர்கோடுகளால் ஆன எழுத்து இப்போ கொஞ்சம் வளையும். ஓலைச்சுவடியில் எழுதுகிற பழக்கம் தான் தமிழ்நாட்டில் அதிகம் இருந்திருக்கிறது. அதனால் இந்த ஓலைச்சுவடி எங்கெல்லாம் பயன்பாட்டு இருந்ததோ அங்கெல்லாம் இந்த எழுத்து வடிவங்கள் வட்டமாக மாறிவிடுகின்றன. இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் உரியதல்ல. ஆந்திரா, ஒரிசா, பர்மா வரைக்கும் இந்த வட்ட வடிவமாக எழுத்துக்கள் தெரிந்திருக்கின்றன என்று கால்டுவெல்லே குறிப்பிடுகிறார். தன்னுடைய கம்பேரிட்டிவ் கிராமர் டிராவிடியன் லாங்குவேஜில் குறிப்பிடுகிறார். அப்படி பார்க்கும்பொழுது ஓலைச்சுவடியில் எழுதும்போது நேரடியாக அழுத்தி எழுதினால் ஓலைச்சுவடி கிழிந்துவிடும் என்பதற்காக எழுத்தாணிகளால் வளைத்து எழுதுகிறார்கள், நகத்தின் மேல் வைத்து எழுதுகிறார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த வட்ட வடிவமாக திரிந்தது பிராமி எழுத்து திரிந்ததற்கு இதுதான் முக்கியமான காரணம். That's interesting. Not necessarily about Tamil, it's also about other languages. கிபி 2ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு வட்ட வடிவமா மாறத் தொடங்கின இந்த எழுத்துக்களை வட்டெழுத்துக்கள் அப்படின்னு அறிஞர்கள் அழைக்கிறாங்க. வட்டெழுத்துன்னு ஏன் பேர் வச்சானா நாம வைக்கல அந்த பேரை. ராஜராஜ சோழன் காலத்திலேயே அந்த வட்டம்னு பேர் வந்துருச்சு. குற்றாலம் கல்வெட்டில் அந்த செய்தி வருது. குற்றாலம் கோயில் 7ஆம் நூற்றாண்டில் பாடல் பெற்ற தலம். ஞானசமுந்தர் பாடியிருக்கார். அந்த கோயில் ஒன்று இடிஞ்ச போது ராஜராஜ சோழன் காலத்தில் அதை மறு கட்டமைப்பு செய்கிறாங்க. அப்போது அங்கே இருக்கிற கல்வெட்டுகளை காப்பி பண்ணுறாங்க. அதை படிக்கிற ஆட்கள் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வர்றாங்க. அதனால் வட்டெழுத்தாக இருக்குது. அதனால் அதை திருப்பி தமிழ்லேயே எழுதுங்கன்னு ஆணை போடுறான். அப்போ அதில் சொல்கிறாங்க, இத்திருமலை ஜீரணிக்கையில் கல்வெட்டு வட்டமாகையால் தமிழாக படியெடுத்து அப்படிங்கிறான். இந்த மாதிரி வட்ட வடிவமா எழுத்துக்கள் மாற தொடங்கின போது தமிழ்நாட்டில் பல்லவர்களோட ஆட்சி ஏற்பட ஆரம்பிச்சுது. Well, by far this is one of the interesting episodes. வடமொழியை பயன்படுத்தி வந்த பல்லவர்களோட வருகை இந்த எழுத்துக்கள்ல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. கிபி 300ஆம் ஆண்டிலேயே பல்லவர்கள் காஞ்சியை கைப்பற்றி விடுகிறார்கள். பல்லவர்கள் இந்த தமிழகத்தின் வடபகுதியை தொண்டை நாட்டை கைப்பற்றி விடுகிறார்கள். இந்த பகுதியே பல்லவ நாடு என்று மாறிவிடுகிறது.
அப்படி பார்க்கும்பொழுது அவர்களுடைய தொடக்க கால அலுவலக மொழி என்பதும் அலுவலக எழுத்து முறை என்பதும், அலுவலக மொழி என்பது பிராகிருதம், அலுவலக எழுத்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கிரிப்ட் என்பது ஆந்திர பிராமி, அதை தென் பிராமி என்று சொல்வார்கள், தமிழ் பிராமி அல்ல. தமிழ்நாட்டில் இருந்த மக்கள் தமிழ் மொழியையும் தமிழ் பிராமியிலிருந்து வளர்ச்சியடைந்த வட்டெழுத்தையும் பயன்படுத்திட்டு இருக்கும்போது, இந்த தமிழர் நிலப்பரப்பை பிடிச்சு ஆட்சிக்கு வரும் பல்லவர்கள் பிராகிருதத்தையும் அசோகன் பிராமியிலிருந்து திரிந்த தென் பிராமியையும் பயன்படுத்துறவங்களா இருக்காங்க. இந்த நேரத்துல தமிழகத்தில் ஏற்கனவே மக்கள் பயன்படுத்திட்டு இருந்த தமிழ் மொழியை பல்லவர்கள் அரசு மொழியா ஏத்துப்பாங்களா, இல்ல தங்களோட பிராகிருதத்தை அரசு மொழியா அறிவிச்சிடுவாங்களா அப்படின்னு ஒரு பதட்டமான சூழ்நிலை அந்த காலத்துல நிலவுச்சு. Interesting. I really like the அரசு animation மொழியா there. நம்மளுடைய பிராகிருதத்தை தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க. தன்னுடைய செப்பேடுகளில் முற்கால பல்லவர் கல்வெட்டுகளில் பார்த்தீங்கன்னா அதில் பிராகிருத மொழி தான் இருக்குது. பிராகிருத மொழியையே அரசு மொழியா அறிவிச்ச பல்லவர்கள் அரசு செய்திகளை மக்கள் பயன்படுத்தி வந்த வட்டெழுத்துக்களை பயன்படுத்தி எழுத முயற்சிக்கும் போது வட்டெழுத்துக்கள்ல வர்க்க எழுத்துக்கள் இல்ல. வர்க்க எழுத்துக்கள் இல்லாம பிராகிருதத்தை எழுத முடியாது. ஆகவே பிராகிருதத்தை அரசு மொழியா அறிவிச்ச பல்லவர்களுக்கு இது ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்துச்சு. ஸோ அவர் என்ன செய்கிறார், ஒரு புதிய ஒரு வரி வடிவத்தை உருவாக்குறாங்க. அதுக்கு அந்த கிரந்தம் என்று சொல்ல, கிரந்தனால ஸ்கிரிப்ட்னு தான் பேர். ஸோ அதுக்கு பல்லவ கிரந்தான்னு பேர். அப்போ அந்த பல்லவ கிரந்தங்க அங்கே வந்து வட தமிழ்நாட்டில் பல்லவர் கால கல்வெட்டுக்களில் இருக்குது. பல்லவர்கள் உருவாக்கின இந்த கிரந்த எழுத்துக்களை புதிய அரசு வரி வடிவமா அறிவிக்கிறாங்க. தமிழக நிலப்பரப்புல பல்லவர் ஆட்சி பகுதிகளில் ஆட்சி மொழி பிராகிருதமாகவும் ஆட்சி எழுத்தானது கிரந்தமாகவும் இருந்தாலும் மக்கள் தமிழ் மொழியையும் வட்டெழுத்தையும் தான் தொடர்ந்து விடாப்பிடியா பயன்படுத்தி வந்திருக்காங்க. இதுக்கு உதாரணம் பல்லவர்கள் கால நடுக்கற்கள். பல்லவர்களின் ஆட்சி காலம் முழுமையிலும் அரசு செய்திகள் பிராகிருத மொழியில வெளியிடப்பட்டிருந்தாலும் மக்களோட முக்கியமான பண்பாட்டு நிகழ்வான நடுக்கற்கள்ல மக்கள் தமிழ் மொழியையும் வட்டெழுத்தையும் தான் பயன்படுத்தி வந்திருக்காங்க. மக்கள் வட்டெழுத்தை பின்பற்றுகிறார்கள். பல்லவர்களுடைய ஆட்சியை குறிக்கிறார்கள் கல்வெட்டிலே, ஆனால் வட்டெழுத்தை பயன்படுத்துகிறார்கள். பல்லவர்களுடைய அலுவலக எழுத்தாக, அலுவலக மொழியாக பிராகிருதம் இருந்திருக்கிறது. அலுவலக எழுத்தாக பிராமி, தென் பிராமியினுடைய வளர்ச்சி வடிவமைய கிரந்தம் இருந்திருக்கிறது. இந்த நேரத்தில் தான் நாம் ஒன்றை கவனிக்க வேண்டும். பல்லவர்கள் கிபி 300 சிறுக சிறுக தமிழர்களாகவே மாறத் தொடங்குகிறார்கள். அதற்கு பிறகு அவர்களுக்கு ஆந்திர மாநிலத்தோடு தொடர்பை விட்டு போய்விடுகிறது. ஏனென்றால் அங்கு வேறு மன்னர்கள் கைப்பற்றி விடுகிறார்கள். இந்த தொண்டை நாடு என்பதே பல்லவ நாடு என்று மாறிவிடுகிறது. அதனால் பல்லவர்கள் சிறுக சிறுக தமிழர்களாக மாறும் பொழுது கிபி 5-6ஆம் நூற்றாண்டு அளவில் அவர்கள் தமிழ் மொழியை தங்கள் ஆட்சி மொழியாக ஏற்றுக்கொள்கிறார்கள். மக்கள் வடமொழியான பிராகிருதத்தை ஏத்துக்காம விடாப்பிடியா தமிழ் மொழியையே தொடர்ந்து பயன்படுத்தி வந்த காரணத்தினால பல்லவர்கள் சில நூற்றாண்டுகளுக்கு பிறகு தமிழ் மொழியையே தங்களோட ஆட்சி மொழியா ஏத்துக்கிறாங்க. அலுவலக எழுத்தா இருந்த கிரந்தத்துக்கு பதிலா அந்த பழைய வட்டெழுத்துக்களையே பயன்படுத்த துவங்குறாங்க. ஆனால் சில நூற்றாண்டுகளாக அவர்கள் பயன்படுத்தி வந்த கிரந்தத்தோட தாக்கம் அந்த வட்டெழுத்துக்களோட வடிவத்துல மாற்றத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. இந்த கிரந்த சாயல் உள்ள, அதாவது தென் பிராமி என்று சொல்லக்கூடிய ஆந்திர பிராமியினுடைய வளர்ச்சி வடிவமாகிய கிரந்தத்தின் சாயல் உள்ள தமிழ் எழுத்தை தான் அவர்கள் உருவாக்குகிறார்கள். தமிழ் மொழியிலே கல்வெட்டு வெளியிடுகிறார்கள். அதிலே வடமொழியினுடைய ஆதிக்கம் மிக குறைவாகத்தான் இருக்கிறது. ஆனால் தெலுங்கு வடிவங்கள் அதிகம் இருக்கின்றன. உதாரணமாக இந்த வல்லத்திலே மகேந்திரவர்மனுடைய குடைவரையிலேயே ஒரு பல்லவ இளவரசியின் பெயர் கொம்மை என்று வருகிறது. இந்த கொம்மே என்றால் குமரி என்ற சொல்லினுடைய தெலுங்கு வடிவம் கொம்மே. எனவே இந்த தெலுங்கு வடிவங்களையும் இணைத்து, ஒலி வடிவங்களை இணைத்து அவர்கள் தமிழுக்கு என்று வடிவமைத்த இந்த வடிவம், அதைத்தான் இன்று நாம் தமிழ் எழுத்து என்று பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். வட்டெழுத்து என்பது சிறுக சிறுக வழக்கொழிந்து விடுகிறது. பொதுவாக நரசிம்மவர்மன் காலத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் வரி வடிவம் வந்து விடுகிறது. 8ஆம் நூற்றாண்டு வரை ஒரு புறம் பல்லவ தேசத்தில் வட்டெழுத்தானது கிரந்தம் தென்பிராமி சாயலோடு புதிய தமிழ் எழுத்துக்களாக மாற, சேர தேசத்திலையும் பாண்டிய தேசத்திலையும் தமிழ் மன்னர்களே தொடர்ந்து ஆண்டு வந்ததுனால
வட்டெழுத்தானது எந்த தாக்கமும் ஏற்படாமல் அப்படியே தொடர்ந்து வந்துட்டு இருந்துச்சு. அந்த நேரத்தில் கிபி 8ஆம் நூற்றாண்டில் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் நடந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக வலுவிழந்துட்டே வந்த பல்லவர்களை வீழ்த்தி அந்த நிலப்பரப்பை கைப்பற்றி சோழர்கள் தங்களோட ஆட்சியை அங்கே நிலைநாட்டினாங்க. There's a lot of history here. இந்த சோழ தேசத்தில் மக்கள் எல்லோருமே பல்லவர்கள் உருவாக்கிய அந்த கிரந்த சாயல் பெற்ற புதிய தமிழ் எழுத்துக்களே தொடர்ந்து பயன்படுத்தினாங்க. பல நூறு ஆண்டுகளுக்கு பின்பு மீண்டும் தங்களோட ஆட்சியை நிலைநாட்டின சோழர்கள் கொஞ்சம் கொஞ்சமா தங்களுடைய எல்லையை விரிவாக்கிட்டே வந்து 10ஆம் நூற்றாண்டுல பாண்டியர்களையும் சேரர்களையும் வீழ்த்தி ஒரு பெரிய சோழ பேரரசை உருவாக்குனாங்க. அந்த நேரத்துல ஒரு புதிய எழுத்தியல் சார்ந்த சிக்கலை அவங்க சந்திக்க நேர்ந்தது. கிபி அந்த 9ஆம் நூற்றாண்டு வாக்கில் ஒரு சோழ மன்னர்கள் அல்லது சோழ பேரரசு உருவாக்கப்பட்ட பிறகு மொத்த தமிழகமும் எல்லா பகுதிகளும் ஒரு சோழ பேரரசுக்கு உள்ள வருது. அவர்களுக்கு ஒரு தன்னுடைய அரசு மொழியாக அல்லது அரசு வரிவடிவமாக ஒரு வரிவடிவம் தேவை. அது அஃபிஷியல் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க, அஃபிஷியல் ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க, சில பேர் ஆட்சி மொழின்னு சொல்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாங்குவேஜ் ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் என்ன செய்கிறாரு, வடக்கே இருக்கிற தமிழை தெற்கே கொண்டு செல்வதா அல்லது தெற்கு இருக்கிற வட்டத்தை வடக்கே புகுத்துவதா அப்படிங்கிற கேள்வி வருகிற பொழுது அவர் என்ன நினைக்கிறார், வடக்கே இருக்கிற அந்த பல்லவ கிரந்தம் என்று தமிழாக மாறிய அந்த வரி வடிவத்தை தென் தமிழ்நாட்டிலே அவர் புகுத்துறார். ஆனால் அந்த கேரளாவில் அதை புகுத்தலை, அதுங்க வட்டெழுத்தாகவே தொடர்ந்து இருக்கிறது. அதான் பின்னாலே இப்பொழுது மலையாளமாக கூட இருக்கிறது. அப்போது இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அதே 2 பேரும் தமிழ் மொழி பேசுகிற மக்களாக இருந்தாலும் கூட வரி வடிவம் வேறு வேறாக இருக்கிற காரணத்தினால் இந்த தமிழ் மக்கள் கொடுக்குற வரி வடிவத்தில் தமிழ் மொழி வரி வடிவத்தில் கொடுக்குற செய்தி அவர்களால் படிக்க முடியல. வட்டெழுத்தில் இருக்கிற செய்திகளை இங்கே தமிழ் மக்களால் படிக்க முடியல. அப்போது ஒரு வரி வடிவத்தின் அடிப்படையில் மெல்ல மெல்ல அவர்கள் தன்னை நிலையிலிருந்து விடுபட்டு போய் பிறகு அது கேரளாவாக தனியாக ஒரு கேரளாவாக அது உருப்பட்டுச்சு. ஒரு கால் ராஜராஜன் இந்த வரி வடிவத்தை அங்கேயும் புகுத்தியிருந்தால் பண்டை தமிழகம் போல் இந்த தமிழ் இன்னும் அந்த கேரளாவும் தமிழகம் ஒன்றாகவே இன்று வரைக்கும் இருந்திருக்கலாம். அப்போ ஒரு வரி வடிவம் என்பது ஒரு நாட்டை சேர்ப்பதற்கும் அல்லது நாட்டை பிரிப்பதற்கும் அது பயன்படுகிறது. ஆகவே 10ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு மொத்த தமிழகத்திலையும் இந்த புதிய தமிழ் எழுத்துக்கள் பயன்பாட்டுக்கு வந்துவிட வட்டெழுத்தானது வழக்கொழிந்து அழிஞ்சு போயிடுது. இப்படியாகத்தான் தமிழி அப்படின்னு சொல்லப்படுற தமிழ் பிராமி வரிவடிவமானது வட்டெழுத்தாகி பின்னர் பல்லவ கிரந்தத்தின் தாக்கம் பெற்று இப்ப எழுதுற தமிழ் எழுத்துக்களா உருமாறி வந்திருக்கு. தமிழிலே Where is the song in this? There should be an ending song. அப்படிங்கிற ஒரு தேவை ஒரு காலத்தில் ஏற்பட்டது. Wow, I was actually missing the ending song for this. That's the one which will, keep all these things together, and that has been amazing since the beginning. So this is one of the very, very interesting and very important episodes of the whole series of Tamizhi, because it actually answered a lot of these important questions that we had from the beginning of the series. One, we wanted to understand how it transformed from what it was, the olden scripture, to what it is today. And then the second was to understand, well, we know that it has been spread all over the world, but again, we wanted to know the reason, the history behind why Tamil is still prominent in Sri Lanka, which is the southern part of India. So now this episode clearly explained why. Because if you see there, the Cholas have been expanding the kingdom, and Pallava Granda and all this like tremendous amount of history right there, and I can't believe that a language can hold so much of impact. So that's really amazing. And at the same time, I never knew that. I heard
about Pallava Grantha, but I never knew that it actually held a lot of impact on how the evolution of the Tamil language happened to be. One other important thing about this episode is that in the beginning of the episode, you can see that they explain about how they used to write the scripts on the palm leaves. So now that they'll be using a steel or maybe iron pen or something like that, so they know that if they write straight, it will pierce the leaf. So they had to incline the pen tip to a certain angle, so that they can write without piercing the leaf, which also affected how the language and the letters were in the later part of the time. So it also explains how these pens and all these things back then would have impacted how the languages that we write today are. For example, Hindi, Telugu, Malayalam, whatever you call it. Also, this explained us that why the Tamil language is not there in Kerala, which is also like very very near to Tamil when compared to other party states. So there is a reason. He told about the script which was not changed in Kerala, but it was changed in Sri Lanka by the Pallavas. So that is really amazing, and that is why we know Kerala is kind of like different, but it is almost kind of like same. So those people from Kerala and Tamil Nadu, they do understand each other in a way, to some extent at least. So that's really amazing. I actually do want to speak a lot about this episode, but AP mentioned that just watch the episode, put it across to some extent, but I will definitely watch it and review it. So more or less, I'm saving a little bit of my review for the next episode for where AB will be a part of it. So we will together discuss about this episode and also a seventh episode, which is going to be coming in next Friday. So we hope that you guys will be there for next week's episode, so that AB can also speak about the evolution of Tamil and also to speak about the seventh episode together. So that's all for now, guys. Let's just hope that AB records as soon as she can, and we all can have a good time. So that's all for now. We hope that you like this reaction. If you did, please go ahead and subscribe, and do not forget to hit the bell icon. You can also follow us on Facebook, Instagram, and Twitter with the same names for reaction. So that's all for now. This is W signing off. Bye bye.